ஹாய் பாட்டும் ஃபூட்டும் அப்புறம் அந்த லும்பா பூஜாங்கெலாம் சுற்றிட்டு அங்கே பக்கத்துலேயே கீழே இறங்கினான ஒரு பிக் ஸ்டோன்னு வந்து ஒரு சாப்பாடு கடை இருந்துச்சு. அந்த தாய் ஃபுட்டு கொஞ்சம் மில்லே ஸ்டைலில் அப்படி இருந்துச்சு. ஸோ அங்கேயே பக்கத்துலேயே போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு போயிட்டு நான் ஆர்டர் பண்ணோம் சாப்பாடு. 2 ஐட்டம் தான் சொல்லிவிட்டு சும்மா லைட்டாக சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு சொல்லி அங்கே போய் சாப்பாடு எடுத்துட்டோம். நான் எடுத்தது வந்து கிராப்பு ஐயாம்மா சிக்கன் ஃபீடு, அந்த கோழி கால் இருக்குல்ல, அது நார்மலி நல்லாயிருக்கும் நம்ம தாய்லாண்டோட. இது வந்து எலும்போட போட அவ்வளோ நல்லா இல்லை. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு நிறையா கொலேஜன் கொடுக்கும், அது சாப்பிடுங்க. அப்புறம் இன்னொன்று வந்து ஊடாங் அஸ்ஸாம் சாப்பிட்டேன். அந்த ஊடாங் அஸ்ஸாம் முக்கியமாக இருந்துச்சு. அந்த சிக்கன் ஃபீட் அவ்வளோ நல்லா இல்லை. அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஹோட்டல் போய்ட்டு செக்இன் பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டு தான் வந்து இன்னொரு இடத்துக்கு போனோம். அதான் வந்து ஜெராய் ஜியோ பார்க். எல்லாமே அந்த எய்ம்ஸ்கிட்டேருந்து ஒரு 20 நிமிஷம் ட்ரைவ் தான் இருக்கும். எல்லாம் பக்கம் தான். அது ஏற்கனவே பார்த்து வச்சோம். சரி இந்த டீப்பு தான் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. என்ன ஒன்று, அந்த வாக் பண்ணுற இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு 5:30-6 மணிக்கு போனோம். அது வந்து ரொம்ப அழகாக இருக்குமா. அடுத்த டீப் போனால் கண்டிப்பாக நான் அதை ஷூட் பண்ணி போடுறேன். அன்றைக்கி ஒரு இதுமாரி நடந்தேனே, அதுமாரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போன நேரம் தான் சரியில்லை, லேட்டாக போயிட்டோம். அண்ட் ஒரு நேரம் போனால் கண்டிப்பாக நான் அதை நல்லா எடுத்து போடுறேன். நீங்களும் வாய்ப்பு கிடச்சா அங்கே போய்ட்டு வாங்க, நல்லா இருந்துச்சு அந்த இடம்லாம். ஓகே, அங்கே முடிஞ்சோன்னே ஆஸ் யூஷுவல்லாம் சாப்பிட டின்னர் எடுக்க போயிட்டோம். இந்த நண்டு பாருங்களேன், இது வந்து வயல் நண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வலையில் பிடிச்சி இது வரைக்கும் அந்த மாதிரி நண்டு நான் பார்த்ததில்ல. ஷேப்பு கொஞ்சம் வேறு மாரி இருந்துச்சு. வயல் நண்டு தான் நினைக்கிறேன். நாங்கள் இதில் சாப்பிட்டுட்டு தான் பேச ஆரம்பித்தோம், ஆர்வ கோளாறுல. பசியில் வந்து நான் ஷூட் பண்ணேன். நண்டு கூட இது வந்து வயல் நண்டு நினைக்கிறேன். சரியாக பண்டான் ஜாபு அதோட முடிச்சிடலான்னு இருக்கேன். இந்த மாதிரி சாப்பிட்டா செத்துடுவேன். சாப்பாடை முடிச்சுட்டு டின்னரை சரி நான் அங்கேயே 2-3 ஃபோட்டோ பிடிச்சிட்டு சரி நான் அப்படியே ரூமுக்கு போயிட்டு அப்படியே அங்கே போனால் மசாஜ் போகணுன்னு சொல்லி அங்கே கொண்டாட போய் மசாஜ் பண்ணி அன்றைக்கி நைட் அப்படி இப்படின்னு ஓட்டியாச்சு. நான் கெடாக்கு போனதுக்கு மெயின் காரணமே வந்து என்னோடய டாக்டரையும் காடியும் விட்டுட்டு வரதுக்கு தான் நான் போனேன். அவங்க எய்ம்ஸில் படிக்கிறாங்க. ஸோ அவங்க இங்கேருந்து ஹைவேலேருந்து 6 ஹவர் ஓட்டுட்டு போகின்ற பயத்தில் தான் நாங்கள் வந்து அவங்கள ஓட்ட விடாமல் நாங்கள் கொண்டு போய் காடியை வச்சுட்டு அவங்கள விட்டுட்டு நாங்கள் ரிட்டன் ஃப்ளைட்டில் வந்துட்டோம். இந்த முக்கியமான விஷயம், நாங்கள் போனது வந்து இதுக்காக தான் போனோம். அப்போ போகிற வழியில் அந்த கொஞ்சம் ஷூட் பண்ணி நம்ம ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் நான் இதெல்லாம் போட்டேன். அவங்க அப்பாவுக்கு பாருங்கள், அவங்கள அனுப்பிவிட்டு காடியில் போகிறத வந்து தூரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார் ஒரு பயத்தில். கரெக்டாக சேஃபாக போயிடுவாங்களா இல்லையான்னு. ஏன்னா பிள்ளையை பெற்றாச்சு, கண்டிப்பாக அவங்கள நல்லா பார்த்துக்கணும். அந்த பயம் எப்பொழுதும் பெற்றவங்களுக்கு இருக்குமே, உங்களுக்கும் அதே தான் இருக்கும். ஸோ அதையும் முடிச்சுட்டு நம்ம தான் அவரு சாப்பிடுவோம்ல, கடைசியாக ஏர்போர்ட்லேயும் விட்டு வைக்கல. சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த நைட்டை கிளம்பியாச்சு. நல்லபடி வந்து சேர்ந்தாச்சு. ஓகேவா? இன்னொருவன் என்ன வந்து